வேணா ஹார்ட் பீட் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் தான். உள்ளே போனதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் உள்ளே போனால் நீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனாமோ விளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத என் பொண்ணாட்டியே சொல்லுவோம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன்ல, அந்த கார்டு பார்த்துட்டு கன்ஃபார்மாக சில டைம் கார்டு வந்து ஏமாற்றும் அப்படின்னு சொல்லி ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிட்டு செக் பண்ணோம். செக் பண்ணப்போ கன்ஃபார்ம் பண்ணி ஓகே ஆச்சு. இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு செக்கப். இப்போ நம்ம போகிறது அதை பார்த்துட்டு அதை ஃபஸ்ட் செக்கப் யாரும் நினச்சிடனா, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு செக்கப்பு. அது வந்து கன்ஃபார்மாக இல்லையான்னு பார்த்த செக்கப். அது கன்ஃபார்மாக இல்லையான்னு பார்த்தது. இதை ஃபஸ்ட் செக்கப் போகிறேன். எனக்கு செக்கப் எப்படி இருக்கும்லாம் தெரியாது. ஹார்ட் பீட் வந்துருச்சா பேபிக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ண அன்றைக்கி செக் பண்ணும்போது 35 days சொன்னாங்க. 15 days கழிச்சு வாங்க ஹார்ட் பீட் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் இன்றைக்கி நாங்கள் போய் செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிட்டு பேபி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு முடிஞ்சால் வீடியோவில் கட்டுறேன். அப்படி இல்லைனா என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே. எஸ், ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். போய் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க, எப்படி இருக்குது பேபி அப்படின்னு. உனக்கு அந்த நேரத்தில் தான் பசிக்கும். எங்கே போனாலும் பசிக்குது பசிக்குது பசிக்குது. ஐயோ ஐயோ, கூப்பிட்டுருக்காங்க அவங்க. வெயிட் வேறு செக் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா தான் சாப்பிட்ருந்தேன். பார்க்கும்போதே ஒரு ஃபீலாக இருக்குது. என்ன சொல்கிறேன், வரப்போம் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கா என்னங்கிறத வந்து பார்ப்போம். பிரிச்சுட்டு வேறு போகிறா, பார்க்க எவ்வளோ இருக்கான்னு சொல்லிட்டு ப்ரெஷர் செக் பண்ண சொல்லியிருக்காங்க போகலாம். வெயிட்டுக்கு அப்புறம் தான் பண்ணிட்டுருக்கா. வெயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டா அதுக்கு ஒரு ஹாப்பி. ரொம்பலாம் ஆகிற ஓரளவுக்கு. அதுக்கே வந்து இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இன்னும் வெயிட் வந்து நிறையா இருக்கும். கன்ஃபார்ம் டாக்டர் அந்த டைம் அதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். போன தடவை கரெக்டாக இருந்து சொன்னாங்க. இந்த தடவை வந்து வெயிட் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஹெல்த்தான ஃபுட்டாகவே கொடுப்போம். எதுக்கடி முடிச்சுட்டே இருக்காங்க இல்லையே. மறுபடியும் தண்ணி குடிக்க சொல்லிட்டாங்களா? எத்தனை தடவை வந்தாலும் தண்ணி குடிக்க சொல்லிட்டே இருக்காங்க. ஹீட்டால் நார்மல் வாட்டர் குடி குடி குடி. நான் வாங்கி தரேன். குடி ஓகே இல்லைனா வாங்கி தரேன். உன்னால் முடிஞ்ச அளவு குடி. வீட்டில் குடிக்கிறனா மட்டும் முடக்குன்னு குடிச்சிடுறேன். வீடியோ எடுத்துட்டு செக்கப் தானே, தண்ணி குடிக்க சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து டூரில் ரெஸ்ட் ரூம் மழை வர கைஸ் நடக்க சொல்லிட்டாங்க தண்ணி குடிச்சிட்டு. ஓய், இப்படி நட. இப்படி வந்தால் கீழே தான் வரணும். போயிடலாம் போங்க. ஃபஸ்ட்டு ஏதோ இருக்கும். சரி நட, கொஞ்ச நேரம் நட. தண்ணி குடி ஃபஸ்ட்டு. ஃபுல்லாக குடிக்கணும். சரி அப்படியே நட. எல்லாம் கீழே வந்துக்கோ. தண்ணி குடிச்சா வாமிட்டர் மாதிரியே இருக்கு. அதெல்லாம் வராது, நட. பேரை கூப்பிடலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீ இந்த நாயம்லாம் பேசாமல் நடக்கிறியா கொஞ்சம்? இல்லைனா வீடியோ இருக்குது, இப்போ டாக்டர்கிட்ட காமிச்சிருவேன். கைஸ், பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் உட்காந்துருக்கோம். பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. பிளட் டெஸ்ட் எடுக்கணும்ல? இல்லை, நான் எப்போல்லாம் செக்கப் வரணும் அப்போல்லாம் இந்த 10 மாதமும் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கணும். ஒவ்வொரு தடவை எடுக்கணும். தெரியல, அப்படி தான் சொல்லியிருக்காங்க போல். ஒவ்வொரு தடவை பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு எடுக்கணும் தெரியுமா? எனக்கு இப்போ தான் புரியுது. உள்ளே ஏதாவது
கிருமி ஏதாவது இருக்கா அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஆபத்து வரக்கூடாது பேபிக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. எப்படி இருக்கலாம் அதுக்காக வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் சொல்ல, எனக்கு தோணுனது நான் சொன்னேன். இவங்க தான் டாக்டர், அதனால் அவங்க தோன்றதை சொல்லுவாங்க. ஓகே, நம்ம வந்து அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை கைஸ், இந்த செக்கப் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ப்ளட் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு டயர்டாக உட்காந்துருந்தோம். ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. அப்போ நம்மகிட்ட ஸ்கூட்டியில் தான் வர முடிஞ்சது, அதனால் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியல. வேணா ஹார்ட் பீட் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் தான். குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் வந்துருச்சு, 50 days ஆச்சு. ஹார்ட் பீட் வந்துச்சு. உள்ளே போனதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் உள்ளே போனான்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னடா ஃபஸ்ட் டைம் செக் பண்ணிட்டு இல்லை இன்னும் வரல அப்படின்ட்டு அப்புறம் கரெக்டாக செக் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் தண்ணி நிறையா குடிச்சு திரும்பி தண்ணி குடிச்சேன். ஆமாம், தண்ணி திரும்ப ஒரு பால் குடிச்சு நான் பார்த்தீங்களே நடந்துட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்களே. அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நார்மலாக இருக்குது குழந்தை, நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம். வெயிட் எல்லாமே கரெக்டாக இருக்கீங்க, பிளட்டு எல்லா லெவல் எல்லாமே, தைராய்டு டெஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே லெவலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், கொண்டு போங்க. இதோட கம்மியாயிடக்கூடாது, ரொம்பவும் ஜாஸ்தி ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இவ்வளோ நான் கிட்டத்தட்ட இந்த இப்போ கன்சீவ் ஃபஸ்ட்டு செக்கப் போயிட்டு இருந்தோம்ல, அதுலேருந்தே இவ்வளோ பொத்தி பாதுகாத்துட்டு இருக்கேன். நான் சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே பொத்தியாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இந்த காரம் கொடுக்கறது இல்லை, அது கொடுக்கறது இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அது ரொம்ப இதாக போயிடுச்சு, சிக்கலில் முடிஞ்சிருச்சு. அதனால வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பார்த்து கொடுத்துட்ருக்கோம். இவன் வேற கீழே இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. மாடி மேலே நின்று விடு போக மாட்டான். அதான் கைஸ், குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் வந்துருச்சு. எனக்கு வந்து சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக. அதை வீடியோ எடுக்க முடியாது, வீடியோ எடுக்கக்கூடாது, அது வந்து இல்லீகல். ஸ்கேனே காட்டியிருக்க மாட்டோம், பட் அதில் இது தெரியாதுங்கிறதால காட்டணும். வீடியோ எடுத்து அதை நம்ம அப்லோட் பண்ணுறோம்னா எவ்வளோ பெரிய சிக்கலில் போகும்னு ஆல்ரெடி ஒரு யூடியூபர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாருன்னு சொல்லல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளும் அந்த இது வரக்கூடாது. டாக்டருமே அதான் சொன்னாங்க, அந்த மாதிரி மாட்டீங்க மீடியாவில் வேறு இருக்கீங்க, அது ஒரு பெரிய இஷ்யூவில் போய் முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அதனால தான் நம்ம எதுவுமே காட்டக்கூடாதுன்னு ஒரு இதில் இருக்கோம், வேறு எதுவும் கிடையாது. அவன் சும்மா பார்த்துட்டு இருக்கான், அவ்வளோதான். ஓகே, இதுக்கப்புறம் என்னென்னா 1 month கழிச்சு டெஸ்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்ட் எப்படி இருக்குது, என்ன இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அதுக்குள்ளே மேடம் வந்து செக் பண்ணிட்டு வந்தோம். இப்போ கையில் வெட்டிக்கிட்டேன், இதில் ரத்தம் போயிருக்கும் பாதி. இங்கே அதை காமி பார்த்துக்கோங்க, தெரியுது ஏதாச்சும்? நான் அந்த செவப்பு கலர் டாட் தெரியுதுல, இதில் வந்து ரத்தம் நிறையா போயிடுச்சு. காலையில் ஒரு 1.5 லிட்டர் போயிடுச்சு, 1.5 லிட்டர் ஏத்தம் போயிட்டு எல்லாம் வெட்டி கொடுத்து சாப்பிட சொன்னால் வெட்டினதை திருப்பி வெட்டி விரல வெட்டிக்கிட்டான் லூஸு. அதான் இப்போலாம் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்க வேண்டியது இருக்குங்க, பைக்கில் எங்கேயும் ட்ராவல் பண்ணுறது இல்லை. இந்த டைமில் கொஞ்சம் ரத்தம் போனாலும் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி குறையிற மாதிரி இருக்கும். குறைஞ்சிரும், ஏன்னா அது குழந்தைக்கும் சேர்ந்து போகிறதுனால பிளட் லெவல் வந்து கம்மியாகும் மாதம் அதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக சாப்பிட்ணும். இதை எங்கே ஒன்றும் திங்கிறது இல்லை, நானும் ஆக்கி ஊட்டிகிட்டே இருக்கேன், ஒன்றும் திங்கிறது இல்லை. எல்லாரும் செஞ்சு தராங்க, எங்கே சாப்பிடுது, ஒன்றும் சாப்பிட மாட்டேங்குது. இதுக்கப்புறம் எப்படின்னா, நான் ஒரு குச்சி வாங்கி வச்சிருக்கேன் கைஸ், படுக்க வச்சு வாயில் சாப்பாடை போட்டு குத்த போகிறேன். எனக்கு நார்மலாக வாமிட் வந்ததை விட நான் வந்து பிளட் வாமிட் நான் லைஃப்பில் ஒரு டைம் கூட நான் பிளட் வாமிட் எடுத்ததே கிடையாது. ரீசன் என்னன்னு நான் சொல்கிறேன். காலங்காலத்தில் எந்திரிச்சோன்னே லேஸு, சிப்ஸு, முறுக்கு இந்த மாதிரி காரமாக சாப்பிட்டா இந்த இடத்துல வந்து காயமாக தான் செய்யும். அதிகமாக சாப்பிட்டா காலைல தக்காளி சாப்பாடு பூண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு நல்லா தான் இருந்துச்சு. மென்று சாப்பிடாதனால வாமிட் வந்துருச்சு, ஓகே அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி மென்று சாப்பிடாதான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சரி ஒரு சோடா வாங்கி குடிச்சா அது வாமிட் வந்துச்சு, லெமன் ஜூஸ் வாங்கி குடிச்சா அது வாமிட் வந்துச்சு, சாப்பிட்றதெல்லாம் வாமிட் வந்துச்சு. திருப்பி தண்ணி குடிச்சு தண்ணி வாமிட் வந்து 10 நிமிஷம் கழிச்சு ஃபுல்லாக பிளட் வாமிட். தொண்டை வந்து வறண்டு போய் காயமாயிருச்சு, உள்ள ரொம்ப காயமாயிருச்சு. இப்போ சிக்கன் 65 ஒன்று இருக்குது, அதை பேன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை வாங்கி ஏதோ சரசரமாக போட்டு சாப்பிட்டு இருக்கா இவன். நான் சிக்கன் சாப்பிட்டா விட்டுருவேன், நான் முதல்ல சாப்பிடவே மாட்டேன். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ எல்லாம் இதெல்லாம் சாப்பிடுவோம். குழந்தை வரப்போகுதுனையுமே குழந்தையாவே மாறிட்டாங்க இவங்க, அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிய போகுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் நம்ம போனது. அவ்வளோ கைஸ், பாய். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். டாடா.